அவர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆர்ஆர் சிஎஸ்கே மேட்ச்சு. ஸோ இப்போது இதில் வந்து என்னால் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வந்து ராஜஸ்தானோட மேட்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.14 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ரைஸ் போட்டிங்க, இப்போ ட்ரேட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. 1000 ரூபா போட்டால் வெறும் 100 ருபீஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சாரி, 140 ரூபா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் 140 ரூபாய்க்கு 1000 ரூபா யாருமே ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அது வேண்டாம், அது சேஃபும் கிடையாது. ஸோ ஒருவேளை ஆப்போசிட்டாக மேட்ச் மாறிச்சு அப்படின்னா 1000 ரூபா போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போது சென்னை மேலே வந்து போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை கொஞ்சம் கம்பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னா, 12 பாலுக்கு 39 ரன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் இவங்க அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 1000 ருபீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சென்னை மேலே வந்து 9000 சம்திங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது இந்த 9000 வேணும் அப்படின்னா இந்த சென்னை வந்து ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். நம்ம ஜெயிக்க போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ அவங்க ஃபைட் பண்ணால் மட்டும் போதும், அவங்க ஜெயிக்கணும்னு அவசியமே நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ 1000 ருபீஸ் கொடுத்தோன்னா 9000 நிற்குமா? இப்போது சடனாக ஒரு வேளை இந்த ஒரு ஓவரில் நல்ல ஸ்கோர் அடித்து ஒரு ஓவருக்கு ஒரு 20 ரன் 25 ரன் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 25 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக சென்னையோட ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் 3.2.8 இல்லாட்டி 3 ரேஞ்சு இல்லாட்டி 2.50 அந்த ப்ரைஸுக்கு குறைஞ்சிரும். ஆர்ஆரோட ப்ரைஸு 1.13 டப்புன்னு அவனோட ப்ரைஸு 2.50. ஸோ இல்லாட்டி 2.40 இல்லை 3 அப்படின்னு சொல்லி கூட ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு 7க்கு குறையுது. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரைஸில் போட்டோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து குறையணும், கண்டிப்பாக குறையணும். ஸோ இப்போ 9லேருந்து நம்ம ஒரு சொன்ன பாயிண்ட் அது தான். 9ல் வந்து 1000 ருபீஸ் போட்டிருந்தோம்னா 9000 காமிச்சிருக்கோம். ஸோ 9 பாயிண்டில் 1000 ருபீஸ் போட்டால் 8000 கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் டக்குன்னு அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ப்ளேஸ் போட்டு கொடுத்துருந்து இப்போ சென்னை மேலே வந்து 8000 காமிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸில் கூட நம்மளால் ஒரு என்ன பண்ணலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 கண்டிப்பாக நம்ம இந்த இதில் எடுத்துருக்க முடியும். ஸோ நான் இன்னும் ட்ரேட் பண்ணலை. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதிகமான ப்ரைஸில் போட்டு பாருங்கள் அவங்க கம்பேக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த டைமில் இதில் இருக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டே நம்ம ராஜஸ்தான் மேலே மாற்றலாம். இல்லை அதிலேருந்து இந்த 8000 நிற்கிது இல்லையா, க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியும் போடலாம். ஒரு 5000 மேலே ராஜஸ்தான் மேலே போட்டோம்னா ஸோ அந்த 1.120 ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ மேட்ச் பாருங்கள், பயங்கரமாக பாயிண்ட் மாறும் பாருங்களேன். இப்போ பாருங்கள் டக்குன்னு 6.40 போகும், டப்புன்னு 15 கூட போகும், சடனாக திடீர்னு 5.7க்கு வரும், 4.2க்கு வரும். ஆர்ஆர் வந்து திடீர்னு 1.15 போவான், இல்லாட்டி 1.2 வருவான். சடனாக அவனுமே ஒரு 3 ப்ரைஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இப்போ நடக்கிற ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் பயங்கரமாக ஏறும் இறங்கும் பாருங்கள். ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே ஒரு 4 போனால் அதுக்கேற்ற மாதிரி மாறும், ஒரு ஒய்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி மாறும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பயத்திலே வச்சுருப்பாங்க இவங்க. ஆனால் கடைசி வரை இவங்க சென்னையை பொறுத்தளவு 150 ரன் அடித்தாலும் அப்படி தான் போவாங்க, 180 அடித்தாலும் இதே தான் அப்படியே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ப முடியாது. பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே 8.20 நிற்கிறான். ஸோ இந்த இடத்துல 1000 ருபீஸ் போட்டோம்னா 8 போட்டோம்னா 7000 சம்திங் கிடைக்கும். ஓ போடலாம். பட் ஆனால் அந்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஒரு வேளை ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னா சரி வராதே அப்படின்ட்டு. ஸோ இப்போ 10 புள்ளிக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 9ல் இருந்தது, திருப்பி 5 போச்சா. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ட்ரேடு ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கலாமா, 400 சம்திங் அது கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ அகெயின் இப்போ 10க்கு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ராஜஸ்தானில் நம்ம ஆல்ரெடி மாற்றி விட்டுருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 400 சம்திங் நின்றுருக்கும்ல, அந்த 400 கூட இப்போ நம்ம டேரெக்டாக சென்னை மேலே போடலாம். நம்ம வேலட் இருக்கிற அமௌண்ட் போகாது. ஸோ நம்ம புக் செட் பண்ண அந்த இன்கம் கிரெடிட் அந்த க்ரீன் கலர் அமௌண்ட் மட்டும்தான் சென்னை மேலே வந்து விழுகும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு ட்ரேட் இருக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இப்போது இங்கே வந்து எந்த டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் இப்போ இந்த ப்ரைஸ். ஸோ இந்த 11 இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸில் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே பால் ஸ்கோர் எப்படி இருக்குது, என்ன ரேஞ்சில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். 8 பாலுக்கு 27 ரன் அடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். சம்டைம்ஸ் அடிப்பாங்க, கொஞ்சம் அடிக்க முடியாத டைமாக இருந்தால் அந்த டைமில் போட வேண்டாம். ஏன்னா எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல, இவங்க அடிப்பாங்க நமக்கு தெரிஞ்சால் நம்மளை தான் எல்லா ட்ரேட்லையுமே நம்மளே போட்டு ட்ரேடிங் பண்ணி எடுத்துடலாமே அமௌண்ட்டு. ஸோ எவன் எப்போ அடிப்பான் எப்போ அடிக்க மாட்டான்னு தெரியாது. இந்த இப்போ வரைக்கும் சென்னை அடிக்கிற ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. ஒரு 6 போயிருக்கு இப்போது. ஸோ அதனால் 12 டக்குன்னு 5 வந்துச்சு. இப்போ 12 நம்ம 1000 ரூபா போட்டிருந்தோம் அப்படின்னா அங்கே 11,000 காமிச்சிருக்கும். இப்போ இந்த ப்ரைஸில்
5 புள்ளிக்கு குறையுமோ நம்ம என்ன குறைச்சி மாற்றி விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 12,000லேருந்து ஒரு 2,500 கண்டிப்பாக இப்போ நமக்கு ஆர்ஆர்லேயும் சென்னை மேலேயும் மாற்றி விட்ருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் 8 புள்ளிக்கு போயிடுச்சு. இப்படி தான் பாயிண்ட் வந்து பயங்கரமாக ஏறும் இறங்கும். ஸோ எவன் எப்போ என்ன ஆவானே தெரியாது. ஸோ லாஸ்ட் 7 பாலுக்கு 26 ரன்னு. பார்ப்போம் அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம புக் செட் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். புக் செட் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிரும். ஐயோ அடிக்க மாட்டுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். ஒரு லைவாக கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீ 7 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். அடிப்பாங்களா? வாவ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போலையே. 4.4க்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் செம்ம ப்ரைஸ் தான். இப்போ கூட நம்ம 12 சென்னை மேலே போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போது ராஜஸ்தான் மேலே 1.28க்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போது அந்த 12,000 தூக்கி நம்ம 1.29லேயும் போட்டிருக்கலாம். அந்த 12,000 ஒரு 5,000 தூக்கி கூட ராஜஸ்தான் மேலே போட்டிருந்துருக்கலாம். இல்லை ஒரு 7,000 தூக்கி கூட ராஜஸ்தான் மேலே போட்டிருந்துருக்கலாம் சென்னை மேலே இருந்த அமௌண்ட்டை வச்சு. ஸோ இப்போ நல்ல அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு வேளை சென்னை மேலே வந்து இந்த ப்ரைஸ் வந்தது அப்படின்னா 1,200 இந்த ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா பாருங்கள் 1.30 போயிடுச்சு. ஸோ இது நல்ல ப்ரைஸ் தான். இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக அந்த 12 பாயிண்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த 4 புள்ளி வர்ற நேரத்தில் இந்த டைமில் தான் நம்ம புக் செட் கரெக்டாக பண்ணிடணும். இதுக்கப்புறம் குறைவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சென்னை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆப்போசிட்டாக தான் மாறும். ஸோ அந்த 12 புள்ளி இருந்தப்போ நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த 4.20 வந்திருக்கு பார்த்தீங்க, இந்த டைமில் புக் செட் பண்ணியிருந்துருக்கணும். 2 பேத்துக்குமே அமௌண்ட் வர மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருக்கணும். இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணுறது தப்பு. வெயிட் பண்ண வேண்டாம். குறைஞ்சா நல்லது தான், நமக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். பட் வேணாம், ரேர் தான். சம்டைம்ஸ் வரல அப்படின்னா நமக்கு இவ்வளோத்துல வந்த ப்ரைஸு நமக்கு ரொம்ப இதாக போயிடும், ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ அதனால் 12ல் இருந்தப்போ நம்ம போட்டிருந்து இந்த ப்ரைஸ் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் புக் செட் பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடலாம். எதையுமே நீங்கள் இன்னும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ எதுவுமே பண்ண வேணாம். புக் செட் பண்ணிட்டீங்கன்னா அதில் திருப்பி கை வைக்கவே வேண்டாம். கை வைக்கலாம் எப்போனா இன்னும் மேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ இங்கே 6 பால் தான் இருக்குது, எப்போ என்ன வேணால் ஆகும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், ஆஹா சூப்பரா சென்னை 3.85க்கு குறைஞ்சிருச்சு. வாவ் அருமை. 3.75. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம 12ல் 12 ரூபா ப்ரைஸ் இருந்துச்சா, அப்போ 1000 ரூபா போட்டிருந்தோம்னா அங்கே 11,000 காமிச்சிருக்கோம். அந்த 11,000 இந்த ப்ரைஸுக்கு நம்ம இங்கே மாற்றிருந்தோம் அப்படின்னா செம அமௌண்ட்டு. பாதி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 6,000 சாலிடாக எடுத்துக்கலாம். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே, போட்டிருக்கலாமோ. அமௌண்ட் போட்டு வீடியோ எடுத்தால் தான் லாஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி சரி அமௌண்ட் போடாமல் உங்களுக்கு வீடியோ போடலான்னு பார்த்தா எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. நல்ல மேட்ச் தான் இது, சூப்பர் மேட்ச் இது. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், ஒழுங்காகவே மேட்ச் செட் ஆகலை அப்படின்னு. ஸோ அந்த மேட்ச் தான் இது, செட் ஆன மேட்ச்னா இது தான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். ஸோ சென்னை வந்து பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜாக்பேட் மேட்ச் தான். ஐயோ போச்சுடா. 2.50 வந்தாங்க. இப்போ அகெயின் 7.60 போயிடுச்சு. ஸோ சரியான மேட்ச்சு. இப்போ பாருங்கள், டப்புன்னு 10க்கு போயிட்டாங்க பாருங்கள். விக்கெட்டு, அதனால தான். போடு டே இருங்க பாய், முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போவும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். வேணாம் அது ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. இந்த டைமில் தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரைஸ் கூடுது குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்போசிட்டாக மாறிடும் சம்டைம்ஸ். அப்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கரெக்டான இடம் சொன்னது வந்து அப்போ 12 ஃபஸ்ட்டு டைம் 12 வந்து ஒரு 4.10 வந்துச்சு. அந்த ப்ரைஸ் தான் கரெக்டானது. என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிற ப்ரைஸ். இதுக்கப்புறம் நடக்கிறது பூரா நம்மளை வந்து டெம்ப்ட் ஏற்றுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டெம்ப்ட் ஏறும். ஸோ அதுக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் ஏமாந்து போட்டுறக்கூடாது. அதுக்கு தான் அவன் கமான் கூப்பிட்றான். ஸோ இந்த டைமில் பண்ணக்கூடாது. இப்போ ஒருவேளை பண்ணி நமக்கு ஃபேவராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வரலைன்னா பேசாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணும். வந்த காசே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ இந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவு நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டு போதும். நல்ல அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகே வந்த வரைக்கும் லாபண்டா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க. பார்ப்போம். இன்னும் 5 பால். ஸோ லைவாக இதையும் முடிச்சு விட்றலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு.
ஸோ இது நான் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அந்த 12 பாயிண்டில் ஒரு ட்ரேட் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஜாக்பாட் எடுத்துருக்கலாம். வீடியோவுக்கும் நல்லா யூஸாக இருந்திருக்கும். அப்படி நினச்சா இப்படி நடக்குது, இப்படி நினச்சா அப்படி நடக்குது. எல்லாருக்கும் மாதிரி தான், உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும், எனக்கும் அப்படி தான் நடக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும். ஸோ எதுவும் நம்ம கையில் இல்லை. அங்கே விளாட்றாங்க பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட்டு, அவங்க கையில் தான் இருக்குது. ஏதாவது பண்ணுங்கடா, 12 போயிட்டீங்களடா. 4 பாலுக்கு 18 ரன் முடியுமா, நடக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. 4 பாலுக்கு இப்போ ஒரு வேளை மேட்ச் ட்ராவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம புக் செட் பண்ணியிருந்த அமௌண்ட் எதுவுமே நமக்கு வராது. இதுவும் நிறையா நடந்திருக்கு நமக்கு. ஸோ மேட்ச் ட்ராவ் ஆனிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் செட் பண்ண அமௌண்ட் வராது. பட் ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணி அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போது 4 பாலுக்கு 18 ரன்னு, ஒரு பாலுக்கு ஒரு 2 6 அடித்தாலும் 12 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4 அடித்தா கரெக்டாக வரும். இவங்க அடிக்க மாட்டாங்க போல். டாட்டு. ஸோ அதனால தான் ஒரு பால் டாட் ஆயிடுச்சு. அதனால் 34 போயிடுச்சு. இப்போ லேயில் எப்படி போடுறதுன்னு கேட்டிங்களா, இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அந்த 34. இந்த டைமில் நீங்கள் போடணும் அப்படின்னா அப்போ தான் இந்த லேயில் இந்த 1.02 காமிக்குது பாருங்கள், அதுதான் லே ஆப்ஷன். இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கீழே சென்னை மேலே வந்து அமௌண்ட் வந்து விழுங்க. இப்போ நான் 500 என்ட்ரு பண்ணேன், அந்த 500 தான் இங்கே ப்ராஃபிட்டாக காமிக்கும். ஆனால் போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் போகும். இப்போ நம்ம இது கூட கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கணும். இதுதான் லேயில் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கரெக்டாக வீடியோ கிளிக் ஆகிடுச்சு. உங்களுக்கு லேயில் கேட்டிங்களே. ஸோ இப்போ லேயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு 500 கிளிக் பண்ணேன். ஆனால் அந்த 500 லேயில் இருக்கிற ஆப்ஷனில் வெறும் 10 ரூபாவாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி தான் இது ஆனது. இப்போ நம்ம இங்கே தெரியுதா, வெறும் 10 ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் சென்னை மேலே 10 ரூபா போட்டிருக்கோம். வின் பண்ணால் 500 கிடைக்கும். வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு. ஸோ இருந்தாலும் லேயில் எப்படி போடுறதுன்றதுக்காக சொல்கிறதுக்காக அந்த 10 ரூபா போட்டேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதும். எத்தனை 3 பாலுக்கு 17 ரன்னு, வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு வேளை ஒய்டுலாம் போனால் பயங்கரமாக இருக்கும். மேட்ச் பயங்கரமாக மாறுங்க பாருங்கள். 50லேருந்து இப்படி குறையுதா. இப்போ பாருங்கள் இந்த 50 ரூபா 500 ரூபா கீழே இருக்குல்ல, அதை வந்து எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ அந்த 50 ரூபா நான் வந்து RR மேலே எடுத்து ஃபுல் அமௌண்ட்டை மாற்றினேன் அப்படின்னா இந்த ப்ரைஸில் மாற்றினோம்னா 15 ரூபா எனக்கு லாபம், 20 ரூபா லாபம். 0.7 எடுத்தா 8. ஸோ இப்போ நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ கீழே 500 ரூபா 10 ரூபா தான் போட்டேன். 10 ரூபா போட்டுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ, 30 ரூபா. ஸோ ப்ரைஸ் டக்குன்னு கொஞ்சம் கூடிருச்சு. நான் 10.7 வந்து ப்ளேஸ் பெட்டு கொடுத்தேன். இப்போ அது டக்குன்னு 1.07க்கு மாறிடுச்சு. அதனால் எடுத்துக்கிறல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1.08 வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் மேலே வந்து 30 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ நம்ம புக் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபேவராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ திடீர்னு ராஜஸ்தான் வந்து 1.20 கூட வரலாம், இல்லை 1.30 கூட வரலாம். வரலை. ஸோ இந்த மேட்ச்சில் நமக்கு கிடச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 30 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வீடியோக்காக நான் இன்றைக்கி ஃபுல்லாக போட வேணாமே அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் லே ஆப்ஷனில் போட்டோம். ஸோ லே ஆப்ஷனில் போட்டு தான் இந்த ஒரு 30 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அந்த லே ஆப்ஷனில் இப்போ நான் ஒரு 500 இல்லை 1000 ருபீஸ் போட்டிருந்தா இங்கே கண்டிப்பாக நமக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒரு 300 ரூபா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ ரொம்பலாம் இல்லை பார்த்தீங்களா, வித்தின் அந்த செகண்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸ் வர நேரத்தில் டக்குன்னு பிக் பண்ணி எடுத்துருக்கணும். நம்ம இன்னும் நான் இந்த இடத்துல இந்த ராஜஸ்தான் 30 ரூபா மாற்றினல, அப்போ வந்து 1.08 போதும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா 10 ரூபா கொடுத்து 30 ரூபா வருது, நல்ல அமௌண்ட்டுன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அந்த 1.10 வரட்டும், இல்லை 1.08 இருக்குது, இப்போ 9 வரட்டும், 40 ரூபா மாறிடும், 1.10 வரட்டும், 50 ரூபா மாறிடும்னு சொல்லி நீங்கள் ரவுண்ட் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அந்த நல்ல ஒரு அமௌண்ட் வரும், நமக்கான ஒரு ஆஃபர் வரும், அந்த டைமில் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். அப்படி யூஸ் பண்ணால் தான் இந்த 30 ருபீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைவு இதில் எந்த ஒரு இதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஏரோ மார்க் போட்டு எடிட்டிங் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் எதுவும் பண்ணல. ஸோ லைவாக அப்படியே அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு பாலுக்கு 9 ரன்கள் வாய்ப்பு இருக்கா? ஒய்டு போட்டால் நல்லாயிருக்கும்ல? ஒய்டு போட்டால் அகலப்பந்து வீச்சாளர் யாரேனும் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ யாரும் இல்லை போல். இப்போ கூட நீங்கள் லேயில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள்,
ரூ. 10 போகுது. இப்போ நான் ரூ. 10 போட்டேன் அப்படின்னா என்னோடய வேலெட்லேருந்து அமௌண்ட் போகாது. ராஜஸ்தான் மேலே நான் ரூ. 30 ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த ரூ. 30 போகும். புரியுதா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில். ஸோ இது நல்ல கேம், சூப்பர் கேம். ஸோ இதில் யாருன்னா ஆர்ஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க, சந்தோஷம். சென்னை தோற்கடித்து விட்டனர், பரவாயில்ல. அடுத்தடுத்து அவங்க வரட்டும். ஸோ நம்ம கேமுக்கு எதுக்கு சந்தோஷம்னு சொன்னேன்னா, நீ இதில் சிஎஸ்கே ஃபேன் இருந்தால் சரிப்பா. எதுக்கு சந்தோஷம்னு சொன்னேன்னா, நமக்கு இந்த ரூ. 10 லேயில் ட்ரேட் பண்ணி ரூ. 30 கிடச்சிருக்குல்ல, ஸோ அதனால் நான் ஹாப்பின்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு இன்றைக்கி தான் நல்ல ஒரு வீடியோக்கான ஒரு மேட்சாகவும் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய்.